சில இடங்களில் போனால் என்ன சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு அந்த போல் நீ பிஸ்னஸ் ஆரம்பி, வேணாம் தம்பி, பிஸ்னஸை விட்றத பாரு, நீ வேலையை விட்றத பாரு, நீ வந்து அதெல்லாம் விட்டுட்டு பேசாமல் கத்தருக்காக வந்துடுறத பாரு, பிஸ்னஸையும் ஆரம்பிக்கிற வேணாம்ப்பா, இந்த உலகத்தோட உலகமாக போயிடுவேன், இப்படி தான் சொல்லி இருக்கிற இனிஷியேட்டிவும் கொல்றது தான் வேலை இவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, என்டர்பிரைசிங் ஆயிரு, புதுசாக ஏதாவது ஆரம்பி, துணிஞ்சு செய், இறங்கு. கிரியேட்டிவிட்டி, என்டர்பிரைஸ்னால் கிரியேட்டிவிட்டி, என்டர்பிரைஸ்க்கு அர்த்தம் சொல்கிறேன், இனிஷியேட்டிவ் கிரியேட்டிவிட்டினா நீ ஒரு குட்டி சிருஷ்டிகன், ஆண்டவர் சிருஷ்டிக்கிறவர், அவர் அவரை மாதிரியே உண்டாக்கியிருக்காரு, நீ பிரச்சனைகளுக்கான தீர்வை சிருஷ்டிக்கிறவன். எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு பொருளை நீ கண்டுபிடிச்சினா பிரச்சனைக்கே தீர்வா அது உண்டாயிடும். பாருங்கள், வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருந்தோம், ஏர் கண்டிஷன் விட்டுறான், என்ன அற்புதமான ஆசீர்வாதம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், தினந்தோறும் நான் கத்தரை துதிக்கிறேன். தூங்கும்போது ஏர் கண்டிஷன் இல்லாமல் எப்படி தூங்கியிருப்பேன் நான்? நீங்கள் தாத்தாலாம் தூங்கினார், என்ன பண்ணுறது? என்ன கடவுள் இவ்வளோ ஆசீர்வச்சிருக்காரு, எவனோ கண்டுபிடிச்சி மாட்டிருக்கோம். ஆனால் சில கிறிஸ்தவங்க பாருங்கள், இந்த ஏர் கண்டிஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் அவங்க வேலை. குழு ஏசியில் படுத்து தூங்குகிறார். எப்படி தூங்கலாம்? தூங்குனா உனக்கு ஏன் கோபம் வருது? நிம்மதியா பைபிளில் சொல்லியிருக்கு, கத்தர் தாம் அன்பு கூறுவர்களுக்கு என்ன தர்றாரா? நித்திரைய. அதுக்கு தான் ஏசியும் தர்றாரு கூட. ஒரு சின்ன கண்டுபிடிப்புகள் பாருங்கள், இதெல்லாம் அவங்க உண்டாக்குனது எல்லாம் இந்த மாதிரி சமுதாயத்திலேருந்து. ஏன்னா அவங்களுக்கு இனிஷியேட்டிவ் இருந்தது, ஒரு இதை இறங்கி செய்கிறதுக்கு துணிவு இருந்தது, கிரியேட்டிவிட்டி இருந்தது. அதுதான் என்டர்பிரைஸ். இன்னோவேட்டிவ்னஸ், கண்டுபிடிக்கிறது, புதிய பொருட்களை கண்டுபிடிக்கிறது, பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது. புது காரை கண்டுபிடிச்சாங்க, பிளேனை கண்டுபிடிச்சாங்க, ராக்கெட்டை, என்னென்ன ட்ரெயினை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். எவ்வளோ கண்டுபிடிச்சி, இன்னும் எவ்வளோ கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு. ஃபோனே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது கம்ப்யூட்டரே தேவையில்லை, ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு உலகத்தோடு கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே என்ன மாதிரி கை அளவில் கொடுத்துட்டான் எல்லாத்தையும். கண்டுபிடிப்பு, ஒரிஜினாலிட்டி, எவருமே கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் பியூரிட்டன்ஸ் கிட்டேருந்து வந்தது. அவங்க சொன்னாங்க என்டர்பிரைஸ் இருக்கணும்னாங்க. ரெடினஸ், ஆயத்தமாக இருக்கணும், இறங்கி செய்கிறதுக்கு தைரியம் இருக்கணும், ஆயத்தம் இருக்கணும், துணிவு இருக்கணுன்றாங்க. வில்லிங்னஸ் இருக்கணும், போல்ட்னஸ் இருக்கணும், தைரியம் இருக்கணுன்றாங்க. பிஸ்னஸ்ஸு, தொழில் செய் அப்படின்றாங்க. எவ்வளோ ஆப்போசிட் ஆகிட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் கிறிஸ்தவ போதனையை. தொழிலெலாம் வேணாம்ப்பா, கிறிஸ்தவர்களுக்கு பிஸ்னஸ் ஆகாது பிரதர். நான் சொல்கிறேன் பிரதர், ஐயோ சொல்லும்போதே ஒரு பெரிய ஆவிக்குரிய மனுஷன் மாதிரி சொல்கிறது. டோட்டலாக பைபிளுக்கு விரோதம்.